ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு வழியாக ரியா வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த் மீனாட்சியை சேர்த்து வைக்கிறதுக்காக தீபாவும் கார்த்தியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் மன்னிப்பு கேட்டு மனசு திருதினாலும் மீனாட்சி ஆனந்த வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வழியா எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி மீனாட்சியை ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜை ரூம்ல போய் ஆனந்த் நம்ம மீனாட்சி கழுத்தில் அவங்க தாலியை போட்டுடுறாங்க. ஸோ 2 பேரும் செம்ம ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஜோடியாக நம்ம அபிராமி அருணாச்சல காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டியும் வந்துருப்பாங்க. ஸோ பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேரை பேட்டிக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா எப்படியாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஆனால் கார்த்தி கண்ணில் படக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கார்த்தி நேராக தீபா கிட்ட எங்க உங்க ஃப்ரெண்ட் ஆமக்குட்டி வரேன்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ டைம் ஆச்சு அவங்கள காணுமே, ஆமாம் வருவாங்களா இல்லை இன்னைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் இல்லை நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க, நான் இப்போவே ஃபோன் போட்டு பார்க்குறேன் அப்படின்னுட்டு தீபா ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் நான் வந்துட்டேன், வெளியில் பாரு அப்படின்னதும் எங்கள் அம்மா வந்துட்டா, வாங்க நம்ம 2 பேர் தான் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னுட்டு தீபாவும் கார்த்தியும் வராங்க. அங்கே பார்த்தோன்னா ரம்யா தன்னோட ஃபேஸை மறைச்சிட்டு வராங்க. ஏய் என்னாச்சுடி, முகத்தை மறைச்சிக்க, இல்லடி எனக்கு ஃபேஸில் ஒரு சின்ன அலர்ஜிக் ஆகிடுச்சு, ஸோ என்னை பார்க்குற மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் ஃபேஸை மறைச்சிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னதோ, ஐயோ சொருடி நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, நான் சொன்னதால் தானே வந்தேன், இங்கே பாரு உன் விருப்பத்தை விட எனக்கு என்னடி வேணும், ஆமாம் இதான் நீ உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு ரம்யா தன்னோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் ஹலோ அப்படின்னு கார்த்தி கை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ரம்யா கையான்னு பார்க்குறதுக்கு உடனே ரம்யா கை கொடுக்குறாங்க. பார்த்தா ரம்யா கையில் இருக்கிற டேட்டாவை பார்த்துட்டாங்க கார்த்தி. ஓஹோ நீங்கள் தான் அம்முவா, ஓகே மேடம், எப்படி ரியா வாயாலே உண்மையை வரவழைச்சனோ அதே மாதிரி நீங்கள் தான் அம்மு ரம்யானும் உங்கள் வாயால் கூடிய சீக்கிரம் வரவழைக்கிறீங்கிற மாதிரி காட்டி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய போட்டிகள்லாம் நடக்குது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நல்லபடியாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சதும் ரம்யா அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது நம்ம அபிராமி எல்லாரும், இங்கே பாரு ரம்யா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சா நீ போயிடுவியா, இருந்து சாப்பிட்டு தான் போகணும் ஆண்டி, நான் ஏற்கனவே தீபா கிட்ட சொல்லிட்டேன், என்னோட ஃபேஸில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சேன்டி, ஸோ அதனால என்னால் சாப்பிட்றதே கஷ்டம் அப்படின்னதும், அதுக்கு என்னம்மா இங்கே யார் இருக்கோ நாம தானே, யாரும் ஒன்றும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ முக்காடு எடுத்துட்டு தாராளமாக சாப்பிடலாங்கிற மாதிரி சொன்னதும், இந்த பக்கம் நம்ம தீபா அவள் கூச்சப்படுவாத, பரவாயில்ல நீ தனியாகவே இருந்து சாப்பிட்டுக்கும் கூட நான் இருக்கிறேங்கிற மாதிரி தீபா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காட்டி அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க வந்திருக்கிறது ரம்யான்னு. இங்கே பார்த்தோன்னா எல்லாரும் கெஸ்ட் வந்திருந்து எல்லா கெஸ்ட்டும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யாவும் கிளம்பலான்னு எடுக்கும்போது உடனே ஆனந்த் நம்ம கார்த்தி கையை படிக்கிறாங்க. கார்த்தி அரவாசி அந்த ரியா பேச்சு கேட்டு தான் சொத்தை பிரிக்கணுங்கிற ஆணவம், நம்ம குடும்பத்தை விட்டு போகிற ஆணவம் எல்லாமே எனக்கு தலைக்கேறிடுச்சு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி, நீ என் தம்பியா இருந்து கூட உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேனே, இது பாரு எனக்காக ஒன்று பண்ணுவியா கார்த்தி, சொல்லுண்ணா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, கண்டிப்பாக பண்ணுறேங்கிற மாதிரி கார்த்தி சொல்றாங்க. இனிமேல் நீ ஃபேக்டரிக்கு போக வேணாம் அப்படின்னதும் ரம்யா பேரதிர்ச்சி ஆறாங்க. இதுக்கு இவன் இப்போ கார்த்தி திடீர்னு ஃபேக்டரிக்கு போக வேணாம்னு சொல்றான்னு, ஏன்னா என்ன ஆச்சு, நாம சவால் முடியறதுக்கு இன்னும் நாள் கிடக்கு, அதுக்கு அவசியமே இல்லை, இங்க பாரு நீ போகலனாலும் நான் இந்த சொத்தை பற்றி இனி பேச மாட்டேன் கார்த்தி, எனக்கு இந்த சொத்து சொகம் எதுவுமே வேணாம், என்னோட மிகப்பெரிய சொத்துனா அது என்னோட மீனாட்சி மட்டும்தான், இனி வாழ்ற காலத்தை என் மீனாட்சிக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், தயவு பண்ணி ப்ளீஸ் கார்த்தி நீ என்ன மன்னிச்சது உண்மையா இருந்தா ஃபேக்டரிக்கு போகக்கூடாது, இது எம்மையில சத்தியம் அப்படிங்கிறதோ கார்த்திக்கு என்ன பண்றேன்னு தெரியல, ஓகேண்ணா நீ சொல்றதால நான் நிக்கிறேன், ஒரு விஷயம் தெரியுமா, நீ போனாலும் போகலனாலும் நீ தான் ஜெயிப்பா கார்த்தி, ஏன்னா நீ என் தம்பியாச்சு அப்படின்னு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே அபிராமி இதை பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இப்படி ஒரு தருணத்துக்காகத்தான் நாங்கள் காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. இந்த பக்கம் ரம்யாவுக்கு கோபம் தாங்க முடியல. இது ஐஸ்வர்யா நோட் பண்றாங்க. இந்த ரம்யா எதுக்கு மூக்காடை போட்டு வந்திருக்கா, கண்டிப்பா கார்த்திக்கிட்ட மாட்டிக்க கூடாது, அதனாலதான் இப்படி வந்திருக்கா, அப்பனா இவ்வளவு நாளா தீபாவுக்கு எதிர்ப்பா சதி திட்டம் போட்டது இந்த ரம்யா தான், சோ கார்த்திகள் காதலிக்கிறாங்கிற மாதிரி ஐஸ்வர்யா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம
ரம்யா வந்து ஓகே தீபா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, இப்படியே எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னது. ஓகே ரம்யா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு தீபா வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ரம்யா வந்து செம்ம காண்டில் வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனும் அது நடந்துருச்சு. இப்போ நான் எப்படி கார்த்தியை பார்ப்பேன், இனி கார்த்தி ஃபேக்ட்ரிக்கு வர மாட்டாரு, என் காதில் எப்படி கார்த்திக்கு புரிய வைப்பேங்கிற மாதிரி ரம்யா வந்து செம்ம உச்சக்கட்டத்தில் போறாங்க. இதுக்கப்புறமும் தாமதிக்க கூடா. ஏ தீபா உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன்.